வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களே சினி பிளஸ் தமிழுக்கு விரைவிக்கின்றேன். இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் வந்து EB 180. இயக்குனர் ஜோவி இயக்கியுள்ள இந்த படத்தில் தான்யா ரவிச்சந்திரன், மறைந்த டாக்டர் டேனியல் பாலாஜி, மற்றது பாக்கியராஜ், அருள்தாஸ் மற்றும் போலீஸ் கமிஷனரா தமிழ் மற்றும் இன்னும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இசையமைப்பாளர் ஜிப்ரான் இசையமைச்சிருக்கிறாரு. சரி, படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, கதை திருவள்ளூரில் நடக்குது. எம்எல்ஏ பாக்கியராஜோட பொண்ணு ஒரு விபத்தில் இறந்துடுறாங்க. அந்த பாடிக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுன்னு எம்எல்ஏ சொல்கிறாரு. அவருக்கு சப்போர்ட்டாக அந்த ஏரியா தாதா டேனியல் பாலாஜி வீட்டில் இருக்கிற டாக்டர் தாஞ்சா ரவிச்சந்திரனுக்கு ஃபோன் போட்டு மிரட்டுறார். ரூல்ஸ் தான் முக்கியம், நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவேன்னு டாக்டர் தாஞ்சா கேத்தானிக்கிறாங்க. அங்கே ஆரம்பிக்கும் இந்த சண்டை. தாஞ்சா ஆவணப்படுத்தின டாக்டரை பழி வாங்க துடிக்கிறாரு டேனியல் பாலாஜி. அந்த வரியில் அவர் என்னென்ன பண்ணுறாரு, ஒரு சாதாரண டாக்டர் அந்த கொடூரமான தாதாவை எப்படி சமாளிக்கிறாங்க, இதில் உயிரோட மதிப்பு என்னங்கிறது தான் இந்த பிபி 180 படத்தோட மொத்த கதை. சரி, படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்க்க போனால், முதலாவது இந்த படத்தோட உண்மையான ஹீரோவே டேனியல் பாலாஜி தான். அவர் இறந்து 1.5 வருஷம் ஆனாலும் இந்த படத்தில் அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லலாம். அந்த வில்லத்தனம், வெறி, கோபம், கடைசியில் அந்த எமோஷனல் கிளைமேக்ஸ்னு மனுஷன் பிச்சு ஏறி இருக்கிறார். இது ஒரு சிறந்த நடிகரை இழந்துட்டோம் என்று படம் முடியும் போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ரெண்டாவது, சும்மா வந்துட்டு போகிற ஹீரோயினாக இல்லாமல் தாஞ்சா ரவிச்சந்திரன் ஒரு போஸ்ட்மார்ட்டம் கவர்மெண்ட் டாக்டராக மிரட்டி இருக்கிறாங்க. இன்டர்வர்லையும் கிளைமேக்ஸ்லையும் அவங்க டேனியல் பாலாஜிக்கு எதிராக சவால் விடுகிற காட்சிகள் எல்லாம் தியேட்டரில் அனல் பறக்குது. மூன்றாவது, இயக்குனர் யோவி இந்த படத்தில் செய்திருக்கிற மேக்கிங் எல்லாம் ஒரு தனித்துவமாக தெரியுது. ராமலிங்கத்தோட நைட் ஷாட், ஒளிப்பதிவுகள், ஜிப்ரானோட பின்னணி இசையும் படத்தோட வேகத்தை கூட்டுது. நான்காவது, உயிரோட ஒரு அருமை தெரியாதவங்கள் ஒரு நாள் மாஸ்டரிக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்கிற அந்த மெசேஜ் ரொம்பவே டச்சிங்காக அழுத்தமாக இருக்குது. சரி, படத்தோட மைனஸ் பாயிண்ட்டை பார்க்க போனால், முதலாவது, படத்தில் ரத்தம் தெரிக்கிற வன்முறை காட்சிகள் கொஞ்சம் ஓவராக இருக்கிறதால ஃபேமிலியாக போய் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் முகம் சொல்லிக்க வைக்கலாம். ரெண்டாவது, ஒரு தாதா போலீஸ் கமிஷனரை போட்டு அடிக்கிறது எல்லாம் கொஞ்சம் ஓவர் சினிமாத்தனமாக இருக்குது. மூன்றாவது, இயக்குனர் மிஸ்கின் கொஞ்சம் பிரபல்யமானதால் பல இடங்களில் பூந்து விளையாடி இருக்கார். இது சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு ஒரு மாதிரியாக இருக்கலாம். சரி, நம்ம சினிப்பில் தமிழ் சேனல் ரேட்டிங் வந்து 5 ஸ்டாருக்கு 3.25 ஸ்டார். சரி, நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்களாண்டா நான் சொன்ன விஷயங்களோட உடன்படுறீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்னு சொல்லுங்க. படத்தில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன, யாருடைய படைப்பு உங்களுக்கு கவர்ந்தது, உங்கள் கமெண்ட்டுக்காக அவரோட காத்திருக்கேன். இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சினிப்பில் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான படைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.